காசாவை டோட்டலாக கையகப்படுத்த போகிறாங்க இஸ்ரேல். இதுதான் இஸ்ரேலினுடைய பிளானாக இருந்துச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் நிறைய விதமான அட்டாக் அப்படிங்கிறத நடத்தினாங்க. சில நேரங்களில் ஹமாஸுக்கு எதிரான அட்டாக், சில நேரங்களில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அட்டாக், சில நேரங்களில் ஹூத்திஸுக்கு எதிரான அட்டாக் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும், அதில் லெபனன் பாதிக்கப்பட்டாங்க, ஏமன் பாதிக்கப்பட்டாங்க, பாலஸ்தீனம் பாதிக்கப்பட்டுச்சு, இப்படின்னு சொல்கிற பல தாக்குதலுக்கு பிறகு E1 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வராங்க. இந்த E1 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மேற்கு கரை முழுவதுமாக யூதர்களை மீள்குடியமர்த்தல் செய்தல். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்கள வேற எங்கேயாவதுன்னா அவங்க இல்லாமல் ஆக்கப்பட்டு அதுதான் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் சொன்னாங்க. துருக்கி உட்பட பல நாடுகளும் இஸ்ரேல் இப்போ செய்வது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொன்னாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு படிக்கு மேலே போய் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அங்கே இருந்த நீதிபதிகள் இப்போ இஸ்ரேல் செய்கிறது இனப்படுகொலை தான், நெத்தன்யாகு அவர்கள் மிகப்பெரிய அளவில் குற்றவாளி, அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அதன் பிறகு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகள் அவங்களுடைய ஃபண்டை நிப்பாட்டினாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தினாங்க. நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரெஸ்ட் வாரண்டை நீக்க வேண்டும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வழக்கு ஒன்று போடப்பட்டது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போது மறுபடியும் காசா பகுதி முழுவதுமாகவே இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரப்போகுது. கிட்டத்தட்ட 60,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்களை இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். 60,000க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்போ தான் யுத்தம் நடந்துகிட்ருக்கே, யுத்தம் நடக்கும்போது இத்தனை இராணுவ வீரர்கள் புதுசாக ஏன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக காசா பகுதியை சுற்றி வளைப்பதற்கு தான். அதுக்கு முன்னாடி காசா பகுதியில் இப்போ வறட்சி வந்து விட்டது, பஞ்சம் அப்படிங்கிறத ஒஃபிஷியலாக ஐநா சபை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு பஞ்சம் வந்த இடப்பகுதியை யுத்தம் செய்து பிடிப்பது அப்படிங்கிறது கோழைத்தனம். அந்த கோழைத்தனத்தை இஸ்ரேல் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், திடீர்னு இந்த இடத்துல பஞ்சம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொன்னதற்கான காரணமும் என்ன? இதே மாதிரி உலக நாடுகளில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு, என்ன செய்திகளை நம்ம பார்க்கணும், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா பகுதியில் வறட்சி வந்து விட்டது, பஞ்சம், இனிமேல் அது பஞ்ச பூமி தான் அப்படின்னு சொல்கிற சில பகுதிகளை குறிப்பிட்டு ஐநா சபை இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பல நாடுகளும் அங்கே பஞ்சம் இருக்குது, மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள், கொத்தாக மனித உயிர்கள் பறிப்போயிட்டுருக்கு, சின்ன குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லை, அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பாலிருந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ரெட் கிரசண்ட், ரெட் கிராஸ் சொசைட்டி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐநா சபை, வேர்ல்டு பேங்க் இப்படின்னு சொல்கிற எல்லாரும் கொடுத்த பிறகு அஃபிஷியலாக அது ஒரு வறட்சி பூமியாக, பஞ்ச பூமியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அந்த இடத்துல பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த யுத்த பூமியாக அறிவிக்கக்கூடாது, அது யுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி இப்போ காசா முழுவதுமாகவே யாருடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது? இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. அப்போது இஸ்ரேல் அடுத்ததாக என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா உலக நாடுகள் சொன்ன பிறகும் நான் இப்படி தான் அட்டாக் பண்ணுவேன், முடிஞ்சால் தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற இஸ்ரேலை யார் தடுக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, அமெரிக்காவுக்கு எதிராக சீனா, சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா, இப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க. இப்போது அமெரிக்காவும் சீனாவும் நண்பர்கள், ஆனால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அதை விட பெரிய நண்பர்கள், ஆனால் அமெரிக்காவும் இந்தியாவும் பகைவர்களப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காலம் மாறிப்போச்சு, காட்சிகளும் மாறி போயிடுச்சு. மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கே அதுவே ஒரு பழமொழியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட சீனா இன்றைக்கி பாகிஸ்தான் கூடயும் ஆப்கானிஸ்தான் கூடயும் ஒரு டீல் பண்ணியிருக்காங்க. அந்த டீலை பொறுத்த வரைக்கும் சிபெக், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர், அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய BRI ப்ரோக்ராமில் வெர்ஷன் 2.0 ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த வெர்ஷன் 2.0 வர நவம்பர்லேருந்து ஆரம்பிக்க போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. செப்டம்பரில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO மீட்டிங் நடைபெற்று அதில் ஜி ஜின்பிங் அவர்களும் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள். அப்படி பேசிக்கொண்ட பிறகு இந்த சிபெக்கினுடைய செகண்ட் வெர்ஷன் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இது காபூல் வர நீளப்போகிறது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ காபூல் வரை செல்லக்கூடிய ஒரு முக்கிய திருப்பம் நிறைந்த அடுத்த லெவல் சிபெக் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத இந்தியா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். இந்த இடத்துல தான் ஜிங்ஜியாங் பகுதியிலேருந்து திபெத் வர ஒரு ரயில் நெட்வொர்க்கை புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க சீனா. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த ரயில் நெட்வொர்க் அக்சாய் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பகுதி வழியாகவும் செல்வதாகவும்,
இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய குடைச்சலை கொடுப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கி தான் இப்போ தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் இதை முடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 வருஷத்தில் ஒரு ரயில் நெட்வொர்க், அதுவும் ஒரு 4000 அடி உயரத்தில் அப்படின்னு சொல்லும்போது பனிப்பாறைகளை தாண்டி அதில் டனல், -40 டிகிரி செல்சியஸில் ஒரு ட்ரெயின் போகணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அந்த ஆக்சிஜனை அவங்க ஃபீட் பண்ணணும். இதெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸுக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சீனாவினுடைய இந்த முயற்சி வெற்றி பெறுமா, இந்தியா இதற்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகளை தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து 4 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார். ஒன்று ஜப்பானுக்கும், இன்னொன்று சீனாவுக்கும் தான். சீனாவுக்கு நான் சொன்ன மாதிரி SCO, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பார்டர் பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே இடத்துல தான் பாகிஸ்தானும் சீனாவும் பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்பது கூடுதலான தகவல். சரி, அமெரிக்கா சொல்கிற மாதிரி ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குறத இந்தியா நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆயில் வாங்கலை, இந்தியா ஆயில் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்கப்பா. என்ன நடக்கும் தெரியுமா? ஆயில் மார்க்கெட்டில் பெரிய அளவு பிரச்சனைகள் உருவாகும். ஆயில் மார்க்கெட் நினைக்க முடியாத அளவுக்கு விலை ஏறும். ஆயில் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகி உலக பொருளாதாரத்தை சும்மா அசைத்து பார்த்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வாங்கினாலும் பிரச்சனை, வாங்கலனாலும் பிரச்சனை. வாங்கினால் அமெரிக்கா பிரச்சனை உருவாக்குறாங்க, வாங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உலக நாடுகளுக்கு இடையே பிரச்சனை வந்துவிடும் என்கிற தகவலை இன்றைக்கி ரஷ்யா கொடுத்துருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, இந்தியாவை விட்டுக் கொடுக்க போகிறதில்லை அப்படிங்கிறதையும் ரஷ்யா உறுதியாக கூறியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அக்னி 5. எப்பா, அந்த ஏவுகணை சோதனை தான் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி பதறிட்டாங்க. பாகிஸ்தான்லாம் எடுத்து பார்த்துட்டா கதன்னு அப்படியே நெருப்பாக கொதிச்சுட்டு இருக்காங்க. என்ன காய்ச்சல் அடிக்குதா பாகிஸ்தான் கேட்டால் இல்லை, அக்னி 5 அடிக்குது அப்படிங்கிறான். அக்னி 5 ஏன்டா 1 அடிக்க போகுது? என்னப்பா, என் நாட்டை தாண்டி சீனாவை தாண்டி 5000 கிலோமீட்டர் தாண்டி போயிடுன்னு சொல்கிற அக்னி 5 ஏகப்பட்ட வார்ஹெட் இருக்குங்கிற, அதில் டீகாய் வேறு வச்சு அனுப்புகிறேங்கிற, எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அது அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிருங்கிற. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு காய்ச்சல் அடிக்காமல் என்னப்பா செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க. அக்னி 5 அப்படிங்கிறத சோதித்த பிறகு இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எங்களுடைய ரீஜனல் அந்த அமைதியை சீர்குலைக்கும் விதமாக இன்றைக்கி இந்தியா அக்னி 5 சோதித்து பார்த்துருக்காங்க. ஆமாம், இவர் அப்படியே அமைதிக்கான நோபல் பரிசை 10 வருஷமாக தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காரு. ஒன்றால் தாண்டா தீவிரவாதம் வளருது, தீவிரவாதத்தால் தாண்டா உலக நாடுகளுடைய அமைதி கெடுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அந்த மரமண்டைக்கு ஏறாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடு அமைதியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே இராணுவ வீரர்களே அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது. இராணுவ வீரர்களுக்கு எதிராக தீவிரவாதம், அந்த தீவிரவாதத்துக்கு எதிராக இன்னொரு தீவிரவாதம், இந்த 2 தீவிரவாதத்துக்கு எதிராக வேறு 2 தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி சும்மா கண்ணிக்கணியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ட்ரோன் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு பொருளை நம்ம உருவாக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா சில நேரங்களில் மைக்ரோ USB போட்டிருப்பாங்க. நோக்கியாலாம் அந்த ஒரு பின் பாயிண்ட் மாதிரி இருக்கும். சில கம்பெனிஸ் மினி USB போட்டிருந்தாங்க, சில கம்பெனிஸ் டைப் C போட்டாங்க. ஐஃபோன் அவங்க ஸ்டாண்டர்டாக ஒன்று போட்டிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான சார்ஜிங் போட்டு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மொபைல் ஃபோன் யூசர்ஸுக்கும் இது பயங்கர சிக்கலை உருவாக்குது. இந்த நேரத்தில் தான் சார்ஜிங் போர்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களும் சேர்ந்து, பல அமைப்புகளும் சேர்ந்து இதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து டைப் C இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரோன்லேயும் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும். டிசைன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டார், அதில் யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல், இது எல்லாமே அதில் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜிங் போர்ட், இது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இன்றைக்கி ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. பட் உலக நாடுகள் இதை கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ட்ரோன் இப்போ தான் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. பல வகையான பல சைஸில் பல ஃபங்க்ஷன்ஸுக்காக சூசைட் ட்ரோன்ஸ் இருக்குங்கிறாங்க, ஸ்வாம் ட்ரோன்ஸ் இருக்குங்கிறாங்க, வெயிட் லிஃப்டிங் ட்ரோன்ஸ் இருக்குங்கிறாங்க, ஃபயரை உமிழக்கூடிய ட்ரோன்ஸ் இருக்குங்கிறாங்க. இப்படிங்கிற பல ட்ரோன்ஸ் இருக்கிறதுனால இதை இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். FBI இன்னைக்கு 2 இடத்துல ரைடு நடத்தியிருக்காங்க. ஒன்று ட்ரம்பினுடைய கிரிட்டிக் ஜான் போல்டன் அவர்கள், இன்னொன்று ஈரான் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில். இந்த 2 இடங்கள்லையும் FBI ஏன் சர்ச்சிங் நடத்தினாங்க அப்படிங்கிறது இன்னும் வெளிவராத தகவல். கனடாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட அப்படி இணக்கமாக போகிறதுக்கான முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக ரிட்டாலியேட் பண்ணியிருந்தாங்க கனடா. நீ என்னடா எனக்கு டேரிஃப் விதிக்கிற, நான் உனக்கு எதிராகவும் டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கனடா அவங்க விதித்த பல டேரிஃபையும் நிறுத்தியிருக்காங்க. ஓகே, அமெரிக்காவுக்கு இவ்வளோ டேரிஃப்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா கூட சீக்கிரமாக கனடா பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.
வணக்கம்.